இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இந்த சுமி, கர்கிவ், செர்னிகிவ் இந்த பகுதியெல்லாம் பயங்கரமான தாக்குதல் ரஷ்ய தரப்பு இருந்து ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் சமீப காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இல்ல சைட்ல ஒரு இமேஜ் லோடா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சுமையில இருக்கக்கூடிய மக்கள் வாழும் பகுதியில ஃபேப் குண்டுகளை போட்டு மிக பெரும் அழிவுகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த சுமி ஒப்லாஸ்ட்ல இருந்து தான் குறைஞ்சிட்டு இருக்காங்க ரஷ்யாவோட கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல. மேபி அந்த காரணத்துக்காக கூட இது போல ஒரு தாக்குதல் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணியிருக்கலாம். அங்கெல்லாம் வீரர்கள் அதிக அளவுல உக்ரைனோட வீரர்களை இருந்திருக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு தாக்கியிருக்கலாம் அப்படிங்கிற ரஷ்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். பட் எது எப்படியோ இது போல மக்கள் வரும் குடியிருப்பு பகுதியில ஃபேப் குண்டுகளை டெலிவரி பண்றாங்கன்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு இருந்து இருக்கு. இதை விட இந்த சேர்னிகவ்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல்கள் நடந்திருக்கு, அடுத்தடுத்து நடந்திருக்கு. இதுல 3 வெடி விபத்து கேட்டதா சொல்லப்பட்டுட்டு வருது. இப்ப இந்த மிசைல் வந்து பாத்தீங்கன்னா வெடி விபத்து நார்மலா நடக்கிறது தான், தாக்குதல் நடக்கிறதுலாம் இயல்பா மாறிடுச்சு உக்ரைனை பொறுத்த வரைக்கும். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்த மிசைல் ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கு. என்ன மிசைல்ன்றத கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம திடீர்னு டிசப்பியர் ஆயிடுது, காணாம போயிருது ரேடார்ல இருந்து. அதுக்கப்புறம் திரும்ப ரேடார்ல வந்து பாத்தீங்கன்னா தென்படுது. அதனால இந்த மிசைலோட இலக்கு எதுவா இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியல. அதுவும் இந்த மிசைல் ஏறக்குறைய அவங்க சொல்ற கணக்கின்படி 7500 இருந்து 8000 கிலோமீட்டர் வேகத்துல போன ஒரு மணி நேரத்துக்கு அப்படிங்கறத அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. சோ மிஸ்டீரியஸான மிசைல் அப்படின்னா புது புது மிசைல்களை ரஷ்ய தரப்பு வந்து சோதனை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்களா? இந்த சோதனை களமா உக்ரைன் மாறிடுச்சா அப்படிங்கிறது போல பல கேள்விகள் இருக்கு. ஆல்ரெடி உக்ரைனே அது சோதனை களமா தான் வச்சுக்கிறாங்க ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா பயன்படுத்துறதுக்கு. இப்ப ரஷ்யாவும் அது போல வேலைகளை செய்யறாங்களா உக்ரைனுக்கு எகெயின்ஸ்டா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ ரஷ்யா ஒரு புதுவிதமான தாக்குதல் முறையை வந்து பாத்தீங்கன்னா மிசைல் தாக்குதலுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் மேல உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டேங்க்கள்லாம் இருக்கு இல்லையா, அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு டர்ட்டில் டேங்க் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் உக்ரைன் ரெடி ஆயிட்டாங்களா? இது எப்ப ஆரம்பிக்கும்? இந்த ஜனவரி மாசம் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்குமா, இல்ல அதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே நடந்துருமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இன்னொரு 10 நாள்ல ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. இதே ரஷ்யாவோட ஏதோ ஒரு ஒப்லாஸ்ட்ல நடந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா கிரீமியா பிடிக்கிறதுக்காக அந்த பகுதியில தான் செய்வாங்களா அப்படின்ற யோசனைகள் இருக்கு. ஏன்னா மொபைலைசேஷன் இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து கொடுத்துருக்காங்க, அறிவிப்பு வந்துருச்சு. பாருங்கப்பா 18 வயசு வந்து 60 வயசு வரைக்கும், எப்படிங்க 60 போதுங்களா இல்ல எப்படி 90 100 வரைக்கும் வச்சுக்கலீங்களா அப்படிங்கறத தெரியல. எக்ஸ்டெண்ட் ஆகும், அதெல்லாம் தப்பு இல்லைங்க. ஏன்னா இன்னொரு சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இவர் வந்து பீட்டர் குசிக் அப்படின்ற ஒரு நபர், இந்த இமேஜ் அந்த வீடியோ லோட் ஆயிட்டு இருக்கு இல்லையா, பேசிட்டு இருக்காருல, அவர் தான். இவர் யாருன்னா சவோடா பெட்டாலியன், ஒரு பெட்டாலியனோட முக்கியமான ஒரு நபர். இவரு தரப்புல இருந்து கொந்தளிப்புகள் தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா 50-55 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் எனர்ஜியா சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க களத்துல. 40-45 வயசு இருக்கிறவங்க பென்ஷன் வாங்கிட்டு எனக்கு மொபிலைசேஷன் இல்ல, அதனால நான் வந்து வீட்டுல இருக்கேன், பென்ஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. வெக்க கேடுங்க அப்படிங்கிற அவர் தரப்புல இருந்து வீடியோ பதிவுலாம் ஆத்திரங்கள் பேசிட்டு இருந்தாரு. சரி, ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. அதான் இப்ப மாத்திட்டாங்கல்ல, 18ல இருந்து 60 வரைக்கும் சொல்லிக்கிறாங்க. இது எப்படிங்க அப்படிங்கிற போல இருக்கு. கூடிய சீக்கிரம் அது 15ஆக கம்மியானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிற போல சொல்றாங்க. சரி பாப்பா என்ன பண்ண போறாங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல. இது டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு இந்த சைட்ல ஒரு இமேஜ் லோடா இருக்கு திரும்பியும். சோ இது டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட இருந்து வந்ததுதான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு போங்கப்பா, நீங்க எல்லாரும் திரும்பவும் போங்க, பரவாயில்ல, நீங்க பார்ஷியலா இதுக்கு முன்னாடி அன்ஃபிட்னு சர்டிபிகேட் வச்சாலும் திரும்பி போகணும், மே மாசத்துக்குள்ள எடுத்துடணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. மே மாசத்துக்குள்ள போரே முடிஞ்சிடும்ல சில செய்திகள் பார்த்திருந்தோமே, அது சும்மாதான் இவங்கள அப்பயே பார்த்திருப்போம். சரி, ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் ஏதாவதுன்னா மொபிலைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிருப்பாங்களா இருக்கும். ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு எதுவும் ஒத்து வரலைன்னா அதுக்கப்புறம் பண்ணலாமா இருக்கலாம் இல்லையா. சோ போனாங்க அப்படின்னா யாரெல்லாம் ஃபிட்டோ அவங்களாம் மொபைலைசேஷன், யாரெல்லாம் அன்ஃபிட்டோ, இப்ப எப்படி டப் இருந்தா டாலர் இருந்தா கொடுத்தோம்னா அன்ஃபிட்டு, டாலர் இல்ல கொடுக்க முடியலன்னா ஃபிட்டா அப்படிங்கிற கேள்விகள்லாம் பலருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. பயங்கரமான பயம். அதனால இந்த 14, 15, 16, 17 இருக்கிறவங்கலாம் பெரும் அளவுல உக்ரைனை விட்டு யூரோப்பியன் யூனியனுக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. எது எப்படியோ தெரியல, இது எல்லாமே ப்ரொபகண்டா தான். ஆனா இந்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்பு கொடுத்துருக்காங்க. இதை நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். மேபி சில பல தவறுகள் இருக்கலாம், ஏன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் தான் யூஸ் பண்ணா, அந்த ஒரு காரணத்தினால. இப்ப நம்ம விஷயத்துக்கு வரும். சோ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்றாங்களா? சோ அப்படி பண்றாங்கன்னா எந்த பகுதியில இருக்கலாம் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா. நான் முன்னாடியே சொன்ன செவஸ்டாபோல். இந்த செவஸ்டாபோல் காரணம் ஏன் எனக்கு தோணுது அப்படின்னா, திடீர்னு அந்த பகுதியெல்லாம் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செவஸ்டாபோல்னா கிரீமியா பகுதி, ரஷ்யாவோட கட்பாட்டுல இருக்கக்கூடிய பகுதி. சமீப காலமா இந்த இடத்துல தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இப்போ
இது எப்படி ஒரு ஆயில் டேங்கர் கவுந்துதா? இல்ல ரஷ்யாவோட ஆயில் டேங்கர் அங்க கவுந்தது. இப்ப இந்த கரையோரங்கள்லாம் வந்து இருக்குதா? அது எப்படி? கிரெச் பீச் பக்கத்துல வருதுன்னா ஒத்துக்கலாம். அது நடந்தது எங்கிட்டோ. அதாவது ரஷ்யாவோட பார்டர் பகுதியில் நடந்தது. அது எப்படி காத்தோட அந்த சைடுல அது எப்படி இப்படி வந்து இந்த பக்கத்துல வருமா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி வலைகள் இருக்குமா? அப்படிங்கிற யோசனைகள்லாம் இருக்கு. ஏன்னா இது போல ஒரு கான்செப்ட் இந்த தைவான் சீனா இருக்கு இல்லையா? அந்த போர்ல வந்து சொல்லுவாங்க. இது போல ஆயில்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் வச்சிருப்பாங்க. இன்கேஸ் ஆம்பிபிஎஸ் ஷிப் எடுத்துட்டு சீனா வந்து தைவானை பிடிக்கிறதுக்கு வந்தாங்கன்னா, அந்த தேக்கி வச்சிருக்கிற ஆயில் எல்லாத்தையும் கடல்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி கடல்ல ரிலீஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா, சைனாவோட கப்பல்கள்லாம் அங்க வரும்போது தீய வச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே எல்லாம் காணாம போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா வகுத்திருக்கிறாங்க தைவான் தரப்புல இருந்து. ஸ்பேஸ் பேஸ் பலே திட்டங்கள், அது எந்த ஒரு மாற்றம் இல்ல. ஸோ அது போல இப்ப இது போல ஆயில்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிபி ட்ரோன்கள், அந்த ட்ரோன்கள், இந்த ட்ரோன்கள்ன்றாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பெருமளவுல அனுப்பி இந்த ஆயில் எல்லாத்தையும் ஸ்பில் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? இல்ல என்னதான் செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியல. இல்ல சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ரிக் இந்த நடுவுல இருக்கு. எங்க இந்த கிரீமியா பகுதிக்கும் ஒடசாக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ரிக் எல்லாம் இருக்கு. அது வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. அந்த பகுதியில தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி அங்கிருந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆக மொத்தம் அங்க ஏதோ ஒன்று நடக்குது. ஒருவேளை அந்த பகுதியில தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆம்பிபியஸ் லேண்டிங் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கு. இன்னொன்னு பெல்கிராடு பகுதியில ஒரு இது இருக்கு. ஒச்சான்ஸ்க் பகுதியை பிடிக்கிறதுக்காக மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு சுத்தி வளைக்கும் திட்டம், ஏதோ ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணுவாங்களா உக்ரைன் தரப்பு வந்து ரஷ்யாவோட பெல்கிராடு பகுதிக்குள்ள, இல்ல கர்ஸ்க்லயே வேற ஏதாவது ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணுவாங்களா? இல்ல இந்த செர்னிகிவ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பெலருஸ சுத்தி வளைக்கிறதுக்காக பிரியான்ஸ்க் பகுதிக்குள்ள நுழைஞ்சிருவாங்களா ரஷ்யாவோட பிரியான்ஸ்க் பகுதிக்குள்ள அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. இல்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாப்ரோசேஷியா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பிடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஏதோ ஒன்று உக்ரைன் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வேணும் இல்லையா? ஏன்னா ரஷ்யாவே முன்னேறிட்டு இருக்கான்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு மாரல் போஸ்ட் இனிஷியேட்டிவ் மாத்துறதுக்காக இப்ப அவங்க ஒரு அஃபென்சிவ் பண்றாங்க அப்படின்னா ரஷ்யா அதுக்கப்புறம் டிஃபென்சிவ் மோடுக்கு மாறுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யா ரீக்ரூப் ஆக ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஏறி வந்து ஒரு அஃபென்ஸ் அடுத்த வின்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது போல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சந்தேகங்கள்லாம் இருக்கு. ஏன் பெலாரஸ் சுத்தி வளைக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கும். புதுசா வரவங்களுக்கு, நம்ம தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பெலாரஸ் வந்து பாத்தீங்கன்னா நேட்டோ ட்ரில் இந்த லாத்வியா, லுத்வேனியா, எஸ்தோனியா அடிக்கடி பண்ணிட்டு இருக்காங்க நேட்டோ ட்ரில். ஸோ அது வழியா உள்ள வராங்க அப்படின்னா இந்த பெலரூஸை சுத்தி வளைச்சிக்க முடியும். அந்த ஒரு காரணத்தினால. ஏன்னா பெலரூஸ் மிக முக்கியமான ஒரு பார்ட்டு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 26 ஒரு எலெக்ஷன் வேற இருக்கு. டேட் எனக்கு சரியா தெரியல. மேபி 26 இந்த ஜனவரி எண்ட்ல வரப்போகுது கண்டிப்பா ஒரு பிரசிடென்சியல் எலெக்ஷன் பெலரூஸ்ல. ஸோ அந்த பெலரூஸ் எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லுகஷெங்கா அவர்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறது மலர வைக்கணும்னு நினைக்கிறவங்க யாரு அப்படின்னா தான் டெமோக்ரஸி மலர வைக்கணும்னு நினைக்கிறவங்க சிவா தங்கா திஸ்கானோஎஸ் பேர் கொஞ்சம் கட்டவில்ல, உங்களுக்கு லோட் ஆயிருக்கும். அந்த ட்வீட் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல போட்டிருந்தாங்க. நம்ம இருவரும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு போட்டிருந்தாங்க வாழ்த்துக்கள் சொன்னது மட்டும் இல்லாம நம்ம இருவரும் ஒன்னா சேர்ந்து போராடணும். எதுக்காக? டிக்னிட்டிக்காகவும் நம்மளோட விடுதலைக்காகவும் டெமோக்ரஸிக்காக போராடணுங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இப்பெல்லாம் டெமோக்ரஸினாலே அது அமெரிக்காவா அப்படிங்கிறது போல கேள்வி இருக்குது. அது மாதிரியான யோசனைகள் பல அனலிஸ்டுக்குள்ள வந்துருச்சு. நீங்க டெமோக்ரஸின்னு கேள்விப்படுறீங்கன்னா அது அமெரிக்கா அப்படிங்கிறது போல ரிஜிஸ்டர் ஆகுதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னு தெரியல. அமெரிக்காக்காக போராடுவோம் அப்படிங்கிறது போல இவங்க பேசிக்கிறாங்களா அப்படிங்கிறது போல எல்லாம் அனலிஸ்ட் இருந்து இதுக்கு கீழே எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இணையதளங்கள்ல அது போல பேச்சுக்கள் இருக்கு. ஸோ நம்ம இப்போ விஷயத்துக்கு வரும். இப்போ இவங்க லுகசெங்கா அவர்களுக்கு எதிர்த்து களங்காண போறாங்க. ஒருவேளை ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் உக்ரைன்ல எப்படியோ அடுத்தது இந்த அம்மா தான். அவங்க பேர் கொஞ்சம் கட்டாவல, சிவித்தலானா. ஓகேங்களா? பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு வரல, அது வாயிலே வரல. இவங்க அதுக்கப்புறம் பெலரூஸ்ல மலர வச்சிருவாங்களா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. இல்ல லுகஷெங்கா அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னா மேபி ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் ஆரம்பிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த ஒரு பதட்டத்துக்காகவாது பெலரூஸ்ல போர் வந்துடும் அப்படிங்கிற பதட்டம் வந்துடுச்சு அப்படின்னாலே மேபி லுகஷெங்கா அவர்கள் ஜெயிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்காக கூட ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் உக்ரைன் தரப்புல இருந்து எடுக்கலாமா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. நேட்டோ நாடுகளை பார்த்து பெலரூஸ் மக்கள் பயப்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. பார்ப்போம். ஆனா பெலரூஸ் மட்டும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி ஜெயிச்சு லுகஷெங்கா அவர்கள் பதவியில் உட்காண்டாருன்னா ரொமேனியா முடிஞ்சு. ரொமேனியால இருக்கிறவங்க எல்லாம் அடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க, டிக்டேட்டருங்கிறீங்களோ என்ன டேட்டருங்கிறீங்களோ அங்க எலெக்ஷன் நடந்தாச்சு.
இங்க டெமோக்ரஸிங்க மலர வைங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது போல கேட்டுருவாங்களா அப்படின்ற ஆச்சரியங்கள்லாம் இருக்கு. தெரியல, பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது சமீபத்துல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ராக்கெட்ல ஒரு சேட்டலைட் மிக பெரும் பேசு பொருளா இருந்தது. அந்த சேட்டலைட்டோட பேரு ரெசர்ச்-பி. அந்த சேட்டலைட் எதுக்காக லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த எர்த்தை வந்து அப்சர்வ் பண்றதுக்காக ஹை குவாலிட்டி ரெசல்யூஷன்ல இமேஜஸ் எடுக்கிறதுக்காக அனுப்பியிருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது இமேஜஸை எடுத்து அனுப்ப ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் பாருங்க எப்படி ரஷ்யாக்குள்ள முஞ்சிட்டு இருக்காங்களோ இவங்களும் பாருங்க. சும்மா சொல்லக்கூடாது, 2 பேரும் மாறி மாறி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்க புரிஞ்சுக்க முடியுது. நேரா அமெரிக்காவோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கு இல்லையா, அதோட புகைப்படம் எடுக்கிறது, புர்ஜ் கலிஃபாவை எடுக்கிறது, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைனால சில பகுதிகள் எடுக்கிறதுன்னு சொல்லி லைனா புகைப்படம் எடுத்து இமேஜஸா போட்டு தள்ளிக்கிறாங்க ரஷ்யா வந்து. அதுல இருக்கக்கூடிய குவாலிட்டி அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஸோ பயங்கரமான குவாலிட்டியா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஹை ரெசல்யூஷன்ல இருக்கு அப்படிங்கிறது போல புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எப்படி மேக்ஸ்ஆர் இது போல சேட்டலைட் இமேஜஸ்லாம் ஷேர் ஆகுதோ, அதுக்கப்புறம் ரஷ்யாவும் பார்த்தீங்கன்னா அதே தொழில்நுட்பம் அதே போல ஹை ரெசல்யூஷன்ல இதுக்கு மேல அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அமெரிக்காவோட ஏர்போர்ட்டையே எடுத்திருக்காங்களே, உக்ரைனை எவ்வளோ வளைச்சு வளைச்சு புகைப்படம் எடுத்திருப்பாங்களோ தெரியல அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. புதுசா வேற மிசைல்கள் வேற சோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த மாதிரியான இழப்புகள் ஏற்பட போகுதுன்னு தெரியல. ஆக மொத்தம் ஒரு தரமான சம்பவம் இருக்கு அப்படிங்கறதுல மாற்றுக்கருத்து இல்ல. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த பெலருஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்குது இல்லையா? சோ இந்த எலெக்ஷன் வந்து திருவிழா போல நடக்கணும். இந்த அமெரிக்கா மாதிரி தேவையில்லாத விஷயங்கள காதுல சுடுறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா, காதுல வந்து குத்துறதுக்காகவே சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க. இந்த காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துற மாதிரி பேசாதடா, கத்தாதடா அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? அது போல பெலருஸோட லுகஷெங்கோ அவர்கள் தரப்புல ஏதோ சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதனால திருவிழா போல கொண்டாடணும், ஜே 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 ஜேன்னு இருக்கணும் அப்படிங்கிறது போல லுகஷெங்கோ அவர்கள் தரப்புல சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம் என்ன மாதிரியான மாற்றங்கள் மக்கள் மனதில் ஏற்பட போகுது இந்த சில நாட்கள்ல. ஜனவரி மாசத்தோட இறுதிக்குள்ள 26க்குள்ள ஏதோ ஒரு நல்ல முடிவு கிடைச்சிச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல பெலருஸை நம்பி இருக்கிறாங்க. கைவிட்டுறாதீங்க பெலருஸ் மக்களே அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதாவது ப்ரோ ரஷ்யன் அனலிஸ்ட்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் பெலருஸ் மக்கள் எடுக்க போறாங்கன்னு. அப்புறம் கமெண்ட் செக்ஷன் அதாவது ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தீங்க, எனக்கு புரியுது. ஒரு 2 டேஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா இதுக்கு மேல ஒன் செட்டா பேசும்போது வேர்ல்டு ஃபுல்லா ஒரு தொகுப்பா கலெக்ட் பண்ணி செய்திகள் கொடுக்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அது போல கொடுக்கறதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலரா வர ஆரம்பிக்கும் அது போல பதிவுகள். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.